சார் உங்கள பார்த்தோனே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. எப்படி அந்த தோற்றம் உங்களுக்குள்ள வந்தது? நம்மள பார்த்தா எல்லாருமே வந்து நேர்மை நம்புறாங்க. நேர்மையா ஒரு முகத்த எப்படி சார் வச்சுக்கிறது? முகத்த வச்சுக்கிறது இல்ல மொத. இது வந்து நம்ம இல்ல அகத்தில் இருக்கு. நம்முடைய உண்மையும் நம்ம நேர்மையும் அகத்துல இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேரக்டர பார்க்கும்போது விஷுவலா பார்க்குறேன். இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுது. விஷுவலா பார்க்குறேன். ஆனா உங்கள பார்த்தாவே அவர் சொல்ற மாரியே எல்லாருக்கும் வந்து சசிகுமார் சார் ரொம்ப நேர்மையா மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லுவாரு. அப்படிங்கிற ஒரு இது. எப்படி அந்த முகத்த மெயின்டெயின் பண்ணி அதுவும் இவ்வளோ தாடிக்கு நடுவுல? நான் இதுவரைக்கும் பண்ண படங்கள் தான் அது காரணம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அப்ப எல்லா படங்களையும் நீங்க ஒவ்வொரு கேரக்டரா பார்க்குறீங்க பார்த்தீங்களா? எங்கேயுமே நான் வில்லனா பண்ணதில்ல. அப்ப நல்லவனா தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யோசிக்கும்போது அந்த அந்த பாசிட்டிவான ஒரு கேரக்டர் வேணுனா நம்மள யோசிச்சு எழுதுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அது மக்கள்ல ஒரு ஒரு ஆளா, அவங்கள்ல ஒருத்தரா நம்ம நடிச்சுட்டு வந்தத பார்த்துட்டு, அவங்க அத ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால அது ஒர்க் அவுட் ஆயிடுது. இப்ப இந்த படத்துல மயிலாடுல வந்து உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? ஒரு கதாபாத்திரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ். எனக்கு ரெஃபரன்ஸ் இல்ல. அது அவருடைய ரெஃபரன்ஸ். அவர் என்ன வச்சிருந்தாரோ, அந்த தீப்பெட்டி இதுக்கு கோயில்பட்டி கூட்டு போய் அங்க உள்ள ஆள்கள காமிச்சது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்கலாம் காமிச்சது. அங்க ஒர்க் பண்ணி முதல் நாள் பிராக்டிஸ் பண்ணது. அ இவன் முத்துச்சிப் மாரி இவங்கலாம் இந்த மாரி இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்தது தான் எடுத்துக்கிட்டது. அவர் மைண்ட்ல இருக்கிறது தான். அவர் என்னவா முத்துச்சிற்பிய பண்ணி வச்சிருக்காரோ, அதுக்குள்ள நான் போய்க்கிட்டேன். அவ்வளோதான்.